ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு போட்டுடணுங்க. கடுகு போட்ட உடனே பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா 3 கிள்ளி போட்டுக்கணுங்க. 4 வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கணுங்க. அது போட்டு நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கின பிறகு 4 பல் பூண்டு நசுக்கி வச்சுருந்தோம், அதை போட்டுக்கணாச்சு. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியே கொஞ்சம் கால் கைப்பிடி அளவு போட்டுக்கணும். அது போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போடணுங்க. தக்காளி போட்டு நல்லா மசிஞ்ச பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். தேவையான அளவு குழம்புத்தூள் 1.5 ஸ்பூன் போடணுங்க. அது போட்ட பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டவுடனே தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறணுங்க. இன்னும் கொஞ்சம் குழம்புத்தூள் லைட்டாக போட்டுக்கணுங்க. சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. சுவையான தக்காளி சாதம் ரெடிங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு கீழே கமெண்டில் கேளுங்கள்.